12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய் மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர். தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்போடு இணைந்து கல்யாண மாலையின் தஞ்சாவூர் சிறப்பு பட்டிமன்றம். இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா, வாடி இருக்கிறதா? சென்ற வார தொடர்ச்சி. சோழநாடு சோறுடைத்து அப்படின்ற ஊர்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி ஒரு தலைப்பு, விவசாயம் சார்ந்த தலைப்பு, அது தஞ்சையில நெல் களஞ்சியமாம் தஞ்சையில நடக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ணன் பேசின சில விஷயங்களுக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்லணும் இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா, நீங்க எந்த பக்கம் கை தட்டுறீங்கன்னே தெரில. முதல்ல அண்ணன் சுந்தர் தம்பி பேசுறப்பையும் ரொம்ப தீவிரமா கை தட்டினீங்க, அவர் பேசுறப்பையும் தீவிரமா கை தட்டுறீங்க. நீ யார் கட்சி? மக்கள் கட்சி. மக்கள் கட்சி. சரி, விவசாய கட்சியா இருங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, இப்போ நீங்கள் எல்லாரும் விவசாயி, உங்கள் பையனை விவசாயி ஆக்குவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு கேள்வி. அமைதியாக இருந்தீங்க, பரவாயில்ல. நீங்களாம் விவசாயத்துக்கு திரும்புவீங்களான்னு கேட்டார். அப்பையும் அமைதியாக இருந்தீங்க. இங்கே இருக்கிற எல்லாரும் விவசாயிகள் நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாரும் விவசாயிகள் தானே? நிறைய பேர். அதை சொல்கிறதுல என்னையா கஷ்டம்? 30 கோடி பேர் இருந்தப்போ நம்ம ஊரில் பஞ்சம் இருந்தது. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டம். பஞ்சத்தில் அப்போல்லாம் எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னே தெரியல. 10 லட்சம் பேர் இறந்துட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லிச்சு. அப்போல்லாம் டேட்டா கிடையாது, நமக்கு டெக்னாலஜி இல்லை. அப்போவே அவ்வளோ பேர் நம்ம உண்மையிலே வருத்தமான விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் 120 கோடி பேர் இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் சரியான உணவு கிடைக்குது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். எதனால? விவசாயத்தினால. ஆமாவா இல்லையா? நான் மதுரை பக்கத்தில் அழகர் கோயில் பக்கத்தில் இருந்து ஒரு மாத்தூர்ன்ற கிராமத்திலேருந்து வரேங்க. நாங்கள் தாத்தா காலத்துலேருந்து விவசாயம் பண்ணுறோம். எங்கள் தாத்தா விவசாயம் பண்ணாங்க, எங்கள் அப்பா விவசாயம் பண்ணாங்க, நானும் விவசாயம் பண்ணுறேன். நாங்கள் விவசாயத்தை விட்டு ஓடி போயிடல. காலங்காலமாக விவசாயத்தில் இருக்கோம். நல்லா செழிப்பாக சிறப்பாக தான் இருக்கிறோம். பொதுவாக இந்த மாதிரி இடங்களில் வரும்போது எனக்கு ஜென்ரலாக நிறைய விஷயங்கள், பிஸ்னஸ் பண்ணுறோம், நிறைய இடங்களில் போகிறோம், வேலை செஞ்சுருக்கிறேன். இதுக்கு முன்னாடி கல்லூரிகளில், பேங்க்கில், இது மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். ஆனால் நான் இந்த இடத்துல ஒரு விவசாயின்னு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் ஒரு விவசாயி. விவசாயம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இன்றைக்கி எப்படி எவ்வளோ பசுமையாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு என்ன மாதிரி இப்போ நான் உணவு முறைகளில் நிறைய மாற்றம் வந்திருக்கு. நமக்கு தேவையான அளவுக்கு எல்லா உணவுகளும் கிடைக்கிது. நம்ம ஆரோக்கியமான விஷயம் பற்றி என் தம்பி பேசினார். நீங்கள் எல்லோரும் ரொம்ப சிறப்பாக அதை ரசிச்சிங்க. அந்த ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் என்னங்கய்யா? நல்ல உணவு, அப்படி தானே? அந்த உணவை யார் கொடுக்குறாங்க? விவசாயி தான் தராங்க. அது ரொம்ப இயற்கையாக விளைஞ்ச நல்ல, நம்ம காலங்களில் முன்னாடி இருந்து 4400 வகையான பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்குன்றாங்க. அந்த அரிசி வகைகளோட விதைகளை இன்னைக்கும் காப்பாற்றி வச்சிருக்கிறது இந்த மண்ணை சார்ந்தவங்க தான்ன்றது உங்களுக்கு தெரியும் தானே? ஸோ அவ்வளோ விதைகளையும் காப்பாற்றி வச்சு, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, பூங்காறு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போது ஐயா சொன்னாங்க, இந்த பட்டிமன்றம் அவசியமா? அவசியமே இல்லை அப்படின்னு பேசினார். ஏன்னா எல்லாரும் நலிவடைஞ்சு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், பசுமையாக இருக்கிறதுனால தான் இந்த பட்டிமன்றமே நடக்குதுன்ற. ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறோம். ஒத்துக்குங்க. நன்றிங்க. உலக விஷயங்களான எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி என் பொண்ணு நானெல்லாம் நடந்து வரும்போது
நம்ம கோயிலில் போய் பார்த்துட்டு இது ஏன்பா உலக அதிசயத்தில் வரல அப்படின்னு கேட்டாங்க. அது 7 அதிசயங்களுக்கும் மேலே இது அதிசயம். அதனால தஞ்சாவூர் திருவுடையார் கோயில் வந்து பெரிய உலக அதிசயம் அப்படின்னு இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். அத்தகைய ஊரில் நின்று விவசாயம் சார்ந்த கருத்துக்களை பதிகிறதுக்கு கல்யாணமாலையே விவசாயம்னு ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? அவங்க தான் ஆயிரங்காலத்து பயிரை வளர்க்குறவங்களாச்சே. பல பேர் வாழ்க்கையில் அவங்க ஒளியேற்றி வச்சிருக்கிறாங்க. ஓ, இவங்க வேலையே விவசாயம் தானே? ஆமா, ஆயிரங்காலத்து பயிர். ஒரு நாள் 25 வருஷம் கழிச்சு கல்யாண மாலைக்கு இப்படி ஒரு பேர் கொடுத்தது நீங்க தான் ஐயா. ஆயிரங்காலத்து பயிரை வளர்த்த கல்யாண மாலை. அதை புரிஞ்சதுனால தான் இப்படி ஒரு விவசாய நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதை இவ்வளோ அருமையாக அனைத்து விவசாயிகள் முன்னே ரசிச்சுட்டு இருக்கீங்க. அண்ணன் எதிரணியில் பேசுறதுக்கு செந்தில் அண்ணன் உட்காந்துருக்கிறாரு. அவர் வந்து ஒரு FPOல தலைவராக இருக்கிறார், ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி. 1000 விவசாயிகளை ஒன்றிணைக்கிறது ஒரு FPO. அது மாதிரி எத்தனையோ 1000 FPOs நம்ம தமிழ்நாட்டில் இப்போ உற்பத்தி ஆயிடுச்சு இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு FPOவில் 1000 பேர் இருக்கிறாங்கன்னா அரசு என்ன பண்ணுது? நீ இந்த 1000 பேர் சேர்ந்து நீ ஒரு 10 லட்ச ரூபா கொண்டு வா, அரசு ஒரு 10 லட்ச ரூபா தரும், நீங்கள் அதை வச்சு இந்த எல்லாரும் சேர்ந்து முன்னேறுங்க அப்படின்னு அரசாங்கமே உதவி செய்யுது. அதுக்கெல்லாம் அந்த மாதிரி முன்னெடுப்புகள் வந்து இப்போ இருக்கிறது, பசுமையை ஆக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். அது இல்லாமல் நிறைய கருவிகள் இல்லை, அதனால வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது விவசாயத்தை அப்படின்னு. நம்ம முன்னாடி ஏர் பிடிச்சி உழுதோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். விவசாயின்னு நினச்ச உடனே நமக்கு யார் கண்ணுக்கு வருவாங்கன்னா, ஒரு வயசான தாத்தா பாவமாக சோகமாக ஒரு கோமணம் கட்டிட்டு ஒரு மம்பட்டி பிடிச்சிட்டு நிற்பார். இன்றைக்கி நீங்கள் விவசாயின்னு யோசிச்சு பாருங்கள், ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு அக்ரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்னு 1000 பேர் இருக்கா அன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக. அவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, அவ்வளோ இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எல்லாமே அக்ரி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். இப்போ விதைகள் பற்றி எங்கள் தம்பி சுந்தர் பேசினார். விதைப்பந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி நிறைய ரோடுகளில் மரங்களை வெட்டிட்டா கூட நிறைய மரங்கள் முளைச்சிருக்குன்னா நிறைய திருமணங்களில் விதைப்பந்து கொடுக்குறாங்க. விதைப்பந்துகள் மூலமாக நிறைய மரங்கள் இன்னும் நிறைய நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். என்னதான் நம்ம இயற்கையை சீர்கடிச்சிருக்கோம், இப்போ வந்து தண்ணி கெட்டு போச்சு இப்படி எல்லாம் பேசினா கூட அது யதார்த்தமான விஷயங்கள், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்காக நம்ம விவசாயத்தை விட்டுற முடியுமா? விவசாயம் பசுமை இல்லைன்னு எப்படி சொல்லிட முடியும்? விவசாயம் பசுமையாக இருக்கனால தான் நீங்கள் இவ்வளோ பேர் ஆரோக்கியமாக அந்த இடத்துல உட்காந்து கை தட்டிகிட்டு இருக்கீங்க. விவசாயிக்கு இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி, இந்த 2 பாயிண்ட் நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு விவசாயம் நொடிச்சிருச்சு வாடிருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறத விட அதில் நிறைய இன்னோவேஷன் வந்துருச்சு. விவசாயம் பசுமையாக இருக்குன்னு சொல்கிற சூழ்நிலையில் விவசாயிகள் இன்றைக்கி ரொம்ப தேவையாக இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகுங்க. அரசு சார்ந்து நிறைய டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் இருக்குது, மிஷினரிஸ் இருக்குது. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி தமிழ்நாட்டிலே ஒரு இடத்துல தான் இருக்குது. தஞ்சாவூருக்கு அது பெருமை. உலகம் பூரா இங்கே தான் வரணும். அங்கே டெக்னாலஜியை சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வந்து இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி இருக்குது, அதில் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஒரு விவசாயி கருப்பு கவுனி பண்ணுறவர் கருப்பு கவுனியில் என்னென்ன பண்ணலாம், அதில் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க என்ன சாப்பிடுமோ அப்படி ஒரு உணவு முறையை கொடுக்குற அளவுக்கு அவங்க டெக்னாலஜி வச்சுருக்கிறாங்க. அந்த டெக்னாலஜியை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, சேல் பண்ணுறாங்க. வெறும் 86,000 ரூபா கருப்பு கவுனி அரிசியில் வேஃபர்ஸ் செய்யலாம், சாக்லேட் பண்ணலாம், ஐஸ்கிரீம் கோன் இருக்கு இல்லையா? நீங்கள் இன்றைக்கி டெக்னாலஜி எந்த அளவுக்கு விவசாயம் அடுத்த அளவுக்கு வந்திருக்குன்னா, நான் நெல் விவசாயம் பண்ணேன், அதை அப்படியே வச்சுருக்கேன்னா வாடி தான் இருக்கணும். நெல்லை அரிசி ஆக்குங்க, அரிசியை மாவாக்குங்க, மாவை பிஸ்கட் ஆக்குங்க, சத்து மாவாக்குங்க. கண்டிப்பாக விவசாயம் பசுமையாக தான் இருக்குது. அதுக்கு நானும் ஒரு சாட்சி இந்த இடத்துல நிற்கிறேன். நீங்கள் சத்து மாவு சாப்பிட்றீங்களா? உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பா ஃபார் பிரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் ஃபார் பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா? தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்போடு இணைந்து கல்யாண மாலையின் விவசாயிகள் நலனுக்கான தஞ்சாவூர் சிறப்பு பட்டிமன்றம் தொடர்கிறது. பூங்கார் அரிசின்னு ஒரு அரிசி இருக்குது. இங்கே இருக்கிற எத்தனையோ தாய்மார்கள் வந்து உங்கள் சுகப்பிரசவம் அடைஞ்சு சுகமாக இருக்கிற நிறைய தாய்மார்கள் நம்ம பார்த்துட்டே இருந்தோம். இன்றைக்கி சுகப்பிரசவம்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அப்படி ஒரு விஷயமே இல்லையா, இருக்கா இல்லையான்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் காலங்காலமாக பூங்கார் அரிசி கொடுத்துட்டு வந்தாங்க சுகப்பிரசவமாகிறதுக்கு. நம்மளோட பாரம்பரியமான விவசாயிகள் தான் கொடுத்துட்டு வந்தாங்க. நல்ல ஆரோக்கியமான தாய்மார்கள் இருந்தாங்க. அந்த பூங்கார் அரிசியில் வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கான சத்துக்கள் அதுலேயே இருக்கு. நீங்கள் தனியாக போய் ஃபோலிக் ஆசிட் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. பூங்கார் அரிசியில் தொடர்ந்து சாப்பிட்டு நல்ல சுகப்பிரசவமான பெண்கள் எங்கள் கண் முன்னாடி இருக்கிறாங்க நிறைய. அதில் சத்து மாவு கொடுத்துக்கிட்டு தாங்க யாருக்கா. நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயியா டாக்டர் ஐயா? ஐயா ஒரு விவசாயியும் டாக்டருங்கய்யா. அருமையா. ஒவ்வொரு விவசாயியும் டாக்டருங்கய்யா.
இது மாதிரி அரசு உதவிகள் என்னென்ன இருக்குது, என்னென்ன நிறுவனங்கள் இருக்குன்றதை நான் பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல இது விவசாயிகளுக்காக கிடைச்ச ஒரு மேடை. அந்த மேடைக்கு கல்யாண மாலைக்கு என்னோட கோடான கோடி நன்றி. ஏன் இந்த நன்றியை சொல்கிறேன்னா உங்கள் சார்பாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ விஷயம் போய் 2 கோடி பேர் 3 கோடி பேரை சேரணும், இன்னும் விவசாயம் செழிக்கணுன்ற ஒரே நோக்கத்தில் மதுரையிலேருந்து தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக இது பல பேருக்கு போய் சேரும். அது என்ன மாதிரினா, மதுரையில் பொறுத்தளவுக்கு மேபிஃப் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, மதுரை அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் ஃபோரம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு விவசாயி, நான் என் பொருளை மதிப்பு கூட்டல் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை தமிழ்நாட்டில் விற்கணும்னு நினைக்கிறேன், என்னை ஒரு பிராண்டாக மாற்றணும்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கிறதுலேருந்து உங்கள் பொருளை ஒரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும் பேக் பண்ணி எல்லா உதவிகளும் செஞ்சு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக ரன் பண்ணுறாங்க. இது ஒரு கவர்மெண்ட் பாடி, அவ்வளோ சப்போர்ட்ஸ் கிடைக்கிது. ஸ்டார்ட் அப் டிஎன், ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு. இன்றைக்கி நீங்கள் அதை கேட்காத இளைஞர்களே கிடையாது. உங்கள் மொபைல் வச்சுருப்பீங்க, எல்லா பேரும் டச் ஸ்க்ரீனில் அடித்து பாருங்கள், அவ்வளோ ஃபண்டு கொடுக்குறாங்க. சீட் ஃபண்டு அப்படின்னு ஒரு ஃபண்ட் கொடுக்குறாங்க. ஒரு தொழிலை சரியாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை பாஞ்சு இதிலேருந்து நீ அடுத்த அளவுக்கு போ, ஒரு விவசாயி அடுத்த அளவுக்கு போகிறதுக்கு என்ன. ஸோ இது மாதிரி நேரம் கருதி இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. விவசாயம் பசுமையாக தான் இருக்குது அப்படின்றதுக்கு தலைமுறையாக விவசாயத்தில் தொடர்ந்து இங்கே இருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக. நான் மலேசியாவில் வேலை செஞ்சுருக்கேன். ராஜராஜ சோழன்னு ஒரு தெருவே இருக்குது, சோழன், ராஜ சோழன். அவ்வளோ பெரிய பெருமையை உடைச்ச இந்த தஞ்சாவூரில் இந்த விஷயத்தை பதிவு பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி. வாய்ப்புக்கு நன்றி. பசுமையானதே விவசாயம், பசுமையானதேன்னு சொல்லி நடுவர் அப்படி தான் தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு சொல்லி நன்றி சொல்லி வணக்கம். தானியாஸ் தினேஷ் ரொம்ப வித்தியாசமாக பேசியிருக்கிறார். உட்காருங்க. அவர்கிட்ட நிறைய பாயிண்ட் இருக்கு. சொல்ல நினைச்சதை உண்மையிலே சொல்கிறேங்க. நெகட்டிவ் சைடு பேசுகிறது ஈஸி. நான் இவ்வளோ காலம் சன் டிவியில் பேர் வாங்கினதுக்கு காரணமே எதுவும் சரியில்லைன்னே பேசுவேன். இந்த பாரதி மேடம் தான் எல்லாம் நல்லா இருக்குன்னு பேசுவாங்க. நான் எதுக்கோ ஜோக் அடிச்சுட்டு போவேன், அவங்க சீரியஸாக செய்வாங்க. பேர் நின்னது அவங்களுக்கு தான். பாசிட்டிவ் சைடில் பேசி பேர் வாங்குறது கஷ்டம். அதை இந்த 2 பேர் செஞ்சுருக்கிறாங்கன்னா ஆச்சரியம். 2 நல்ல கேள்வி அவர் கேட்டார். நீங்கள் எப்படி கவனிச்சீங்கன்னு தெரியல. 30 கோடி பேர் இருந்த காலத்தில் உணவு பஞ்சத்தால் லட்சக்கணக்காக அழிந்தார்கள். இன்னைக்கு 120லிருந்து 140 கோடியை நோக்கி போகிற இந்தியாவில் உணவு பஞ்சம் இல்லை என்றால் என்ன காரணம்? ஒரு இளைஞர் கேட்குறார். டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற வயசான ஆளுகளுக்கெல்லாம் மொபைலை எப்படி யூஸ் பண்ணணும்னு யாருங்க கிளாஸ் எடுத்தாங்களா? தாத்தா செல்ஃபி எடுக்கிறார் பல் வளர்க்கும் போது, எடுத்துட்டு 2 பல்லு சரியில்லைன்றார். இப்போது டெக்னாலஜி இதுக்கு பயன்படுத்துகிறீங்களே, ஏன் நீங்கள் இதற்கு பயன்படுத்தக்கூடாது? ஏன் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது? அரசு மானியம் தருகிறதுன்றாரு. அதை விட பழைய வகை நெல் ரகங்கள், நம்மாழ்வார் ஐயா வந்த பிறகு இயற்கை விவசாயம் செழித்தது. அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் நினைவில் வைக்க வேண்டிய இன்னொரு பேர் நெல் ஜெயராமன். அவர் இப்போ இல்லை. ஓடி ஓடி பழைய வகை நெல் வகைகளை தேடி விதைகளை கொண்டு வந்து கொடுத்தார். அதனால் தானே விவசாயம் நிற்கிது. இவ்வளவும் செய்யும்போது என்ன உங்களுக்கு பிரச்சனை? நல்லா சொல்லியிருக்கிறார். கல்யாண வீட்டில் விதை பந்து தர்றாங்க, கிரிக்கெட் பால் தர்றதில்லை, விதை பந்து. இன்னும் பல வீடுகளில், கோயம்புத்தூர் சேலம் மாதிரி ஊர்களில் செடிகளே தர்றாங்க. போய் உங்கள் வீட்டில் நட்டு வைங்க, ஒரு மரம் வளரட்டும், என் குடும்பம் தழைப்பது போல அந்த மரமும் தழைக்கட்டும், இல்லை அந்த மரம் தழைப்பது போல என் குடும்பம் வளரட்டும் அப்படின்னு வைக்கிறாங்கல்ல. விவசாயத்தில் என்ன பிரச்சனை? இவ்வளவு சிறப்பாக இந்த அணிக்காக பேசிய 2 பேருக்கும் அத்தனை பேர் சார்பாகவும் வாழ்த்துகிறேன். இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை வாடி இருக்கிறது. கவலையோடு பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் திரு செந்தில். அடுத்த வாரம் 10 ஏக்கர் எள்ளு போட்டங்க. 1 வாரம் கனமழை அழுகி போச்சு. சரி, நம்ம தான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்ட்டு கம்பெனிக்கு போனேன். ஊரே நெல் போட்டிருக்கிறான், நீ மட்டும் ஏன் எள்ளு போட்ட அப்படின்னு. விவசாயத்துக்கு விரும்பி வந்தங்க. எனக்கு ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்பு வேண்டாம், இரத்த கண்ணீர் வராமையாவது பார்த்துக்கலாம்ல. இது நியாயம் இல்லை, அநியாயம்.
உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kalyanamaalai.com. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. போத்தீஸில் சாமுத்திரிகா பட்டு, சர்வ லட்சணங்கள் நிறைந்த காஞ்சிப்பட்டு.